காவல் கோபுரம். 12 வயது ஜோனத்தன் மலைகளும் பண்ணைகளும் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தான். கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பழைய மர காவல் கோபுரம் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆபத்து வருகிறதா என்று கண்காணிக்க காவலர்கள் அதில் ஏறுவார்கள். ஆனால் இப்போது ஒரு பெரும்பாலும் அமைதியாகவே இருந்தது. ஒரு நாள் ஜோனத்தனின் பாட்டி கிளாரா அவனை அந்த கோபுரத்தில் வந்து சந்திக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஜோனத்தன் மேலே ஏறிய போது பாட்டி கைகளை கூப்பி அமைதியாக அமர்ந்திருப்பதை கண்டான். நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் என்று அவன் கேட்டான். பாட்டி கிளாரா புன்னகைத்தார். இந்த கோபுரம் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைப்பூட்டுகிறது. முன்னொரு காலத்தில் கிராமத்தை பாதுகாக்க மக்கள் இங்கே நின்றார்கள். இன்று ஜெபத்தின் மூலம் மற்றவர்களை பாதுகாக்க தேவன் நம்மில் ஒரு வித்தியாசமான வழியில் கேட்கிறார். ஜோனத்தன் லேசாக நெற்றியை சுருக்கினான். ஆனால் ஜெபம் செய்வது எப்படி மக்களுக்கு உதவும்? நான் ஒரு சிறுவன்தானே என்று கேட்டான். அவர் கீழே உள்ள கிராமத்தை காட்டினார். ஜோனத்தன், அந்த வீட்டை பார், அது திருமதி ரூத்தினுடையது. அவர் சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். உன்னுடைய ஜெபம் அவருக்கு வலிமை தருகிறது. அந்த பள்ளியை பார், உன்னுடைய ஆசிரியையை சில நேரங்களில் தனிமையை உணர்கிறார். உன்னுடைய ஜெபம் அவருக்கு ஆறுதல் அளிக்கிறது. உன்னுடைய நண்பன் சாமுவேல் படிப்பில் சிரமப்படுகிறான். உன்னுடைய ஜெபம் அவனை ஊக்குவிக்கிறது. அவர் சற்று இடைவெளி விட்டு அவனது தோளில் மென்மையாக கை வைத்தார். எபேசியர் 6:18. எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து எல்லோருக்காகவும் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனெனில் ஜெபம் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது மிகவும் வல்லமையானது. ஜோனத்தன் ஒரு கணம் யோசித்தான். அப்படியானால் ஜெபிப்பது ஒரு காவலராக இருப்பதை போன்றதா? ஆமாம் என்று அவர் தலையசைத்தார். அன்பின் மூலம் மக்களை காக்கும் ஒரு காவலனாக அன்று மாலை ஜோனத்தன் அந்த வசனத்தை தீவிரமாய் எடுத்துக்கொள்ள முடிவு செய்தான். ஒவ்வொரு இரவும் அவன் கோபுரத்தில் ஏறி ஜெபித்தான். அவன் பெற்றோருக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்றும் நண்பர்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்றும் அவனுக்கு தெரியாத மக்களுக்காக அவனது முழு கிராமத்திற்காகவும் ஜெபித்தான். காலப்போக்கில் ஜோனத்தன் ஒரு அழகான மாற்றத்தை கவனித்தான். அவனது சொந்த இதயம் அதிக வலிமையாகவும் கனிவாகவும் அமைதியாகவும் மாறியதை உணர்ந்தான். அதன் முடிவுகளை அவன் எப்போதும் பார்க்காவிட்டாலும் ஒவ்வொரு ஜெபத்தின் மூலமாகவும் தேவன் செயல்படுகிறார் என்று அவன் முழு மனதுடன் நம்பினான். ஒரு நாள் அவனது ஆசிரியர் அவனிடம் சொன்னார், ஜோனத்தன், எனக்கு ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் சமீபமாக நான் மிகவும் ஊக்கம் அடைந்ததாக உணர்கிறேன். யாரோ எனக்காக ஜெபிப்பது போலவே இருக்கிறது. ஜோனத்தன் அமைதியாக புன்னகைத்தான். பாட்டி கிளாராவின் வார்த்தைகள் அவனது இதயத்தில் எதிரொலித்தன. ஜெபமே ஒரு விசுவாசியின் காவல் கோபுரம். பாடம்: நம்மால் ஒருவருக்கு உடல் ரீதியாக உதவ முடியாவிட்டாலும் நாம் எப்போதும் ஜெபிக்க முடியும். ஜெபம் நம் இருதயங்களை விழிப்புடன் வைத்திருக்கிறது, மற்றவர்களை பாதுகாக்கிறது, மேலும் இறைவனின் வலிமையோடு நம்மை இணைக்கிறது. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது நாம் ஆன்மீக காவலாளிகளாக மாறுகிறோம். விழிப்புணர்வுடன், அன்புடனும் வலிமையுடனும் இருக்கிறோம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எபேசியர் 6:18.